எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படி சொல்லலாம். என்னோட பேர் ஜாஸ்மின் சுல்தானா. நான் திருப்பூர் மாவட்டம் உடுமல்பேட்டையில் ஸ்ரீ விசாலக்ஷி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். 492. இதை விட அதிகமாக 495 எதிர்பார்த்தேன். 492 வந்திருக்கு. என்னோட டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்கூல் ஹெச்எம், தமிழ் மேம் ராஜதி மேம், இங்கிலீஷ் அனிதா மேம், புஷ்பவல்லி மேம், வெனிலா மேம், லக்ஷ்மி மிஸ், மாலா மேம். தாய் தந்தையார். நீ அடுத்து +1 ல +2 ல எவ்வளவு மதிப்பெண் எடுக்கறா? 595 above எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மதிப்பெண் எடுத்து நிறைய ஸ்கூல்ல வந்து கான்டாக்ட் பண்ணாங்களா? எந்த ஸ்கூல்ல கான்டாக்ட் பண்ணாங்க? ஆர்கேஆர் கிரிக்ஸ், ஆர்ஜிஎம் அங்கே கூப்பிட்டாங்க. என்னோட அத்தா டிரைவர், அம்மா டெய்லரிங் பண்ணுறாங்க. நைட்டு 12 o'clock வரைக்கும் படிப்பேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எக்ஸாம் டைம்லலாம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்பேன். ஃபோன் அவ்வளோலாம் நான் யூஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் படிக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். பூர்வீக பள்ளிவாசல்லேருந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துலேருந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் சிவசக்தி காலனி பள்ளிவாசல்லேருந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சார்பாக டிவிகே கட்சியிலேருந்து வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னோட ஆசிரியர்கள் வந்துட்டு பாராட்டு தெரிவித்தாங்க. நான் 8th படிக்கிறப்ப ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதினேன். அதில் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் எனக்கு சலுகை பண்ணியிருக்கு. சலுகை கொடுத்து எனக்கு உதவுனதுனால எனக்கு இந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு, எனக்கு இந்த மார்க் எடுக்க ஊக்குவிச்ச அரசுக்கு நன்றி. நான் இந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், என்னோடய ஸ்கூல் ஹெச்எம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பள்ளி நிர்வாகம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்குங்க. இந்த என்னுடைய சமுதாயத்தில் இந்த ஒரு என்னுடைய அதாவது மெகராஜ் நிஷா அவங்களுடைய மகளும் என்னுடைய மகளுமாகிய ஜாஸ்மின் சுல்தானா அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த அளவுக்கு மார்க் எடுத்து தன்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி, தாயுடைய அரவணைப்பு, அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், நிர்வாகங்கள், அதாவது கூட பயணிக்கக்கூடிய தோழிகள் எல்லாத்தையுமே வந்து அரவணைச்சு பாப்பா கொண்டு போகும். இந்த ஒரு வரலாற்று படைப்புமிக்க உலகத்தில் அல்லாஹ்வின் கிருபையோட இவருடைய படிப்பு மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். இந்த படிப்பு பார்த்திங்கன்னா நாளைக்கு அந்த படிப்பை வந்து 4 ஏழை எளிய மக்களுக்கு ஒரு உதவியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய இதை வந்து பண்ணக்கூடிய ஆசை அந்த பாப்பாவுக்கு இருக்குது. நாங்களும் பண்ணுறோம். வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பெண்மணியாக வந்து மக்களிடையில் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்து அருமையான ஒரு வாழ்க்கையை வந்து எல்லோரும் நாங்கள் உங்களுக்கு துவா செய்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு துவா செய்யுங்க. அதே மாதிரி சிவசக்தி காலனியில் இருக்கக்கூடிய சாகுல் பாய் அவர் வந்து இந்த குழந்தைய 6வதுலேருந்து டியூஷன் பயணித்தாங்க. அவங்க அந்த மோகலாவில் இருக்க அனைவருமே எங்களுக்கு துவா செஞ்சாங்க. நாங்கள் அவங்களுக்கு துவா செய்கிறோம். அதே மாதிரி இந்த மீடியாவில் லோக்கலில் ஒர்க் பண்ணுற தம்பி அவர் வந்து முதல்ல எங்களுடைய இதை எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தனுங்கிற அதிகாரப்பூர்வமான இதில் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அவருக்கு, குடும்பத்தாருக்கும், அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நான் இந்த ஒரு நேரத்தில் நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ்வின் உதவியோட அந்த குழந்தை சிறப்பான இதில் மேலோங்கி சிறந்த அரசாட்சியில் போய் உட்காந்து மக்கள் அனைவருக்கும் வந்து சலுகைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் உண்டாக்கட்டும். நீங்கள் துவா செய்யுங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.